நம்ம மனசுல இருக்க அந்த மத வெறியை தான் அவன் பயன்படுத்துறான். ஏன்னா கவர்மெண்ட் சரியா பண்ண முடியல, அதனால இப்ப என்ன ஹிஜாபை பத்தி ஒரு பிரச்சனை எடுக்கிறான். காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு கேவலமான ஒரு படத்தை எடுத்துன்னு வரான். அது மூலியமா மக்களை பிரிக்கிறான். ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் வரே? இவர தெரியல? இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இப்ப ஆசான் இப்போ இந்த மாஸ்க்ல வந்து ஸ்பீக்கர் போடுறத வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசா திருப்பி கிளப்பி விட்டுருக்கான். கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் யாருமே அங்க வாழ முடியாத அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். என்ன அவனுக்கு பருப்பு இங்க வேகாது தமிழ்நாட்டுல. இது வடநாடுன்னு நினைச்சிருக்காங்க, இது தமிழ்நாடுன்னு அவங்களுக்கு புரியல. இந்துத்துவா தான் இந்தியா, இந்தியா இந்துக்களுடைய நாடு என்ற ஒரு தத்துவம் இன்று இந்தியா முழுக்க வலுப்பெற்றுள்ளது அப்படின்றத நான் பார்க்குறேன். இந்த இந்து மதத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக அந்த இந்து மதத்தில் இருக்க கடவுளர்களையே அனுப்பி வைத்த அவதாரங்கள் தான் மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத். ஸோ இந்த அவதாரங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் வாக்களித்து என் மதத்தை காப்பாற்றுவதான என்னோட இந்த ஜென்மத்தில் என்னுடைய ஒரே கடமை என்று மக்கள் நினைக்கிறதா நான் பார்க்குறேன். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எங்கடா ஆளக்கனா? ஆனாலும் இங்க ஒரு சில ஆட்டுக்குட்டிங்க சில வேலைகள் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுமோ பண்ணுவான். நம்மள எந்த அளவுக்கு பிரிக்கணும் நினைக்கிறானோ அது வரைக்கும் பிரிக்க பார்ப்பான். ஆனா பிரிக்க விடக்கூடாது, ஏன்னா ரொம்ப வலிக்குதுங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ இவனுங்க போடுற ஆட்டத்தை இவங்க கொட்டத்தை நம்ம அடக்கிதான் ஆகணும். அதனுடைய நேரம் வந்தாச்சு. இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது. ஏன்னா இந்த எதிர்கட்சிக்காரங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. அவங்க இவ்வளவு நாளா எந்த புல்ல புடுங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சீரியஸா சொல்றேன். என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக், அத நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதாடா. அதையே ஏன் சொல்றீங்க? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிட என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவ்வளவு பெரிய கட்சி வச்சு நடத்துறான். என்ன பண்ற? அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல. வருஷம் ஃபுல்லா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சீட்டை தெரிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்புறம் எலெக்ஷன் டைம்ல வந்து ஓட்டு போடுறா. ஏன் போடணும்? இவ்வளவு பெரிய ஒரு கட்சி பாஜகன்றவன் நாட்டை அழிச்சிட்டு இருக்கானே, உங்களுக்கு எல்லாம் சொரணையே இல்ல. யார் சொல்லி கொடுத்தா? நானே சொந்தமா யோசிச்சதுங்க. ஓஹோ, எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ. அப்ப இந்த எதிர்கட்சிக்காரங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. நம்ம மக்கள் வீழ்ச்சிக்கணும், நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். இப்ப கர்நாடகால அது நடக்குதுன்னா வெறும்னே அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நம்ம எனக்கு உண்டு, நான் உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு வாழ்ந்தோம்னா அப்புறம் இந்த நாடு சின்ன தான் போவோம். முக்கியமா உங்ககிட்ட வந்து இன்னைக்கு வந்ததே வந்து சில விஷயங்களை பேசுறதுக்கு. சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்காது. இப்ப நான் சொல்ல போறது இல்ல, உன்னைய பத்தி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இல்ல, எல்லாத்தையும் சொல்லி போற வழியில போலீஸ் ஜீப்ல டீசல் திருநவன் தான் நீ. அட மண்ணு லாரி என்ன பெறும்? அந்த மண்ணை திருடி வீடு கட்டின பையன் இந்த பையன், திருட்டு பையன், முள்ள மாதிரி பையன், இவன் கூட சேராது. நம்ம பார்த்தோம்னா ரொம்ப மனசுக்கு வலியா இருக்கு. மதவெறி பிடித்தவர்கள் இந்த நாட்டை பிளவுபடுத்திட்டு இருக்காங்க. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊழல்வாதிகளை கூட சமாளிச்சிடலாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? பேசி தீர்க்க முடியாது, தீர்த்து தான் பேசணும். ஏன்னா ஊழல் பண்றான்னு வச்சுங்களேன், நம்ம சொத்தை எடுக்கிறான், அவன்கிட்ட சண்டை போடலாம், அவனுடைய ஊழலை வெளி கொண்டு வரலாம், அவனை தூக்கி ஜெயில போடலாம், அந்த வேலைகள்லாம் பண்ண பார்க்கலாம். ஆனா இந்த மதவெறி பிடிச்சவங்க இருக்காங்க பாரு, அவங்க நம்மளுடைய மனித அறுத்து எடுக்கிறான். அவன மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஆட்கள் யாருமே கிடையாது. அவங்களை கண்டறிஞ்சு முதல்ல அவங்களை தூக்கி எறிய வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா இதுக்கப்புறமும் வந்து நம்ம பொறுத்திருந்தோம்னா இந்த நாடு எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஒரு சமூகத்தினரை இந்த அளவுக்கு வன்முறைக்குள்ள உள்ளாக்கி அவங்களை அடக்குமுறை செய்து அவர்கள் வாழ்வாதாரத்தை குலைக்க அளவுக்கு இவங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வரைக்கும் தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லு. பிரிட்டிஷ்காரன் கால நக்கிட்டு இருந்த சாவர்கர் பரம்பரையில வந்த இவங்களுக்கே இவ்வளவு திமிர் இருக்குன்னா எத்தனையோ சுதந்திர வீர போராட்டங்கள் வீரர்கள் அவங்க பரம்பரையில வந்த நமக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். இதுக்கு மூல காரணம் நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருக்க, அவர் நான் கூட்டி வந்தறேன் அப்படின்றது நான் யோசிக்கிறது ஒண்ணு இருக்கு. அதை நான் சொன்னா நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஆனா சொல்லிதான் ஆகணும். என்னாச்சு?
மதத்து மேல நமக்கு ஏங்க அவ்வளவு பற்று ஏன் இருக்கணும்னு கேட்கிறேன். மதம்ன்றது என்ன? எப்பா இப்படி இப்படி வாழுங்க, இப்படி இப்படி வாழாத அப்படின்ற ஒரு கோட்பாடு, அவ்வளவுதான். என்ன சரி 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 வேணாம் வேணாம். இந்த வாழ்க்கையில நமக்கு இருக்க பெரிய பெரிய கேள்விகளுக்கு விடை இல்லாம எல்லாத்துக்கும் ஒருத்தன் தான் காரணம் அப்படின்ட்டு அந்த காலத்துல எழுதி வச்சுட்டு போனாங்க. மக்கள் ஆக எழுதி வைத்ததுதான் மத நூட்கள். பாத்தியாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? ஆனா அது மேல ஏன் இவ்ளோ வெறி நமக்கு? உங்க மதத்தை பத்தி ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு கோபம் வருதுன்னா நீங்களும் பிரிவினைவாதியே, நீங்களும் மத வெறியர்களே. என்னது ஒட்டகம் குலைக்கு? ஒட்டகம் குலைக்குமா? இது என்னங்க இது? ஓனா கூவுதா? அத மனசுல வச்சுங்க. ஏன்னா நம்ம மனசுல இருக்க அந்த மத வெறியை தான் அவன் பயன்படுத்துறான். இல்லன்னு வச்சுங்களா, அவன் எப்படி பயன்படுத்த முடியும்? இல்லன்னு மட்டும் நீங்க சொல்லி ஏமாந்துட முடியாது. என்ன சார், நான் பேசுறது சரிதானே? வாழ்க்கையில மானம், மரியாதை, நேர்மை இந்த மூணையும் தூக்கி திரியறவங்க எல்லாம் சோத்துக்கு விரல் சூப்பிட்டு தான் சார் போனேன். என்னதான் வந்து ஒரு பெருந்தன்மை உள்ள மக்களாக இருந்தாலும், என்னதான் வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையின் ஒற்றுமைன்னு சொன்னாலும், நான் எல்லா மதத்தையும் நேசிக்கிறேன்னு சொன்னாலும், உங்க மதத்தை பத்தி உங்க கடவுளை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா உங்க மனசுல கூசுதுன்னா, கொஞ்சமாவது வலி இருந்ததுன்னா, அப்ப பிரிவினைவாதத்திற்கு உங்க மனசுல இடம் இருக்குன்னு. ஃபாதர், தன்னோட அடையாளத்தை மறந்த ஒருத்தன் தான் பிறந்த மண்ணை மறந்து, தான் வளர்ந்த ஊரை மறந்து, தன்னுடைய சொந்த நாட்டை மறந்து, தனக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்க ஒருத்தங்கிட்ட அடிமையா சிக்கி செதஞ்சி சின்ன பின்னமாகி சீரழிஞ்சு கடைசியில இதுதான் தன்னுடைய அடையாளம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் மட்டும் இல்லாம தன்னுடைய சந்ததியை அடிமையாக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஃபாதர். அர்த்தம் முதல்ல அதை அறுத்து எரியணும். அதான் அவன் பயன்படுத்துறான். ஏன்னா அவனுக்கு நாட்டை ஆடுறதுக்கு துப்பு இல்ல. புரியுங்களா? நாட்டை சீரழிச்சிட்டு இருக்கான். பாருங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஓ என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போடா. ஏய் இப்படி போடி போடி. உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.